உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தாவேக காங்கிரஸ் கூட்டணி உருவாவதற்கான சூழல்கள் உருவாக்கிட்டு இருக்கா? திமுக எப்படி பாக்குறாங்க? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன அடுத்த நாள்ல இருந்தே காங்கிரஸ்காரங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப 2 காலகட்டங்களில் நமக்கு வாய்ப்பு அந்த வாய்ப்பை தவறி விட்டுருக்கிறோம், இந்த முறை வாய்ப்பை தவறவிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான திருச்சி வேலுசாமி அவர் அதிக இடங்கள் 2 அமைச்சர் பதவி நிச்சயம் நாம வாங்கணும், இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு பேசியிருக்காங்க. பீகார் தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே இருக்கு, அது தமிழகத்திலையும் எதிரொலிக்கும் அப்படிங்கிற மாதிரியான பார்வை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருகிற பொழுது இருக்கிற இடத்த கூட குறைச்சி கொடுக்கணுங்கிற மாதிரியான அந்த மனநிலைக்கு கூட அவங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பயமும் இருப்பதால் தான் நான் சொல்றேன் தாவேகா பக்கம் போறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. அவர்களை காங்கிரஸ் கட்சி நம்புகிறது. காங்கிரசினுடைய ஒரு முக்கிய பிரதிநிதி பனையூர்ல திரு விஜய் அவர்களை சந்தித்து பேசினார் அப்படிங்கிறது தாவேகா தரப்புல இருந்து உறுதிப்படுத்த. பிரவீன் சக்கரவர்த்தியா? ஆமா, ராகுலினுடைய வலதுகரம் விஜயை சந்திச்சிருக்கு. ஆமா ஆமா. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக இடங்களையும் ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு தராது என்கிற முடிவை உறுதியாக எடுத்து அறிவிக்கும் பட்சத்தில் தேசிய தலைமையில் இருக்கிற திரு ராகுல் அவர்களும் திருமதி பிரியங்கா காந்தி அவர்களும் கூட விஜயின் தாவேகா பக்கம் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குங்கிறது நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது. காங்கிரஸ்ல கேரளாவுக்கு கட்டமைப்பு இருக்கு, விஜய் வாய்ஸ் கொடுத்தா கேரளால ஜெயிச்சிரும்னு ஏன் சார் நம்புறாங்க? காங்கிரஸ்க்கு தங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கொஞ்சமா சரிந்து இன்றைக்கு பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி அடையாளம் தெரியாத ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ வாய்ப்பு இருக்கிற பகுதிகளிலாவது, புதுச்சேரி கேரளாவில் வாய்ப்புள்ள பகுதிகளிலாவது தமிழ்நாடு அரசியல்ல தாவேகா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கும் என்பதுதான் நிதர்சனம். தமிழ்நாட்டில் 18, 20, 23% வரைக்குமே கருத்து கணிப்புகள் போட்டுக்கிட்டு. ஆமா. ஸோ இதை நம்பி காங்கிரஸ் கட்சி கேரளாவிலையும் ஓரளவுக்கு கணிசமா இருக்கிறது, புதுச்சேரியிலையும் இருக்கிறது. எனவே இந்த 3 மாநிலங்கள்லையும் காங்கிரஸுக்கான அதிகமாக இடங்கள், ஒருவேளை நம்ம வெற்றி பெற்றோம்னா ஆட்சி அதிகாரத்துக்கு கேரளா, புதுச்சேரி, இங்க ஒரு கூட்டணி ஆட்சி. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோட மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரைக்கருணா இருந்தார். வணக்கம் துரைக்கருணா சார். வணக்கம் சார். பீகார் தேர்தல் முடிவுகள் எதிரொலி, அதே போல விஜய் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு முதல் மாநாட்டில் பேசியிருந்தாரு. ஸோ இதையெல்லாம் காரணமாக வைத்து தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கணக்குகள் மாற வாய்ப்பு இருக்கு. பீகார்ல இந்தியா கூட்டணி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தோல்வியை தழுவி இருக்கு. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட்டணி மாறலாம், தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி உடையலாம் அப்படிங்கிற துணியில பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ராகுல் காந்தி, விஜய் இவருடைய போன் வழியா பேசினாங்க இப்படிங்கிற தகவல்களை எல்லாம் தமிழின் மிக முக்கியமான நாளிதழ்கள் நேற்றைக்கும் இன்றைக்கும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உருவாவதற்கான சூழல்கள் உருவாக்கிட்டு இருக்கா? திமுக எப்படி பாக்குறாங்க? கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே நாம இந்த நம்முடைய ஆதன் டிவியில் அந்த விஷயத்தை நம்ம பேசுகிற போது நான் சொன்னேன், பொதுவெளிகளில் இது தொடர்பான எந்தவித விஷயங்களோ வதந்திகளோ வராத சூழல்ல நம்ம அதை பதிவு. ஆமாம், காங்கிரஸ் தாவேகா கூட்டணிக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி, இல்லை ஒருபோதும் காங்கிரஸ் வராது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசிய நிலையில நாம பேசணும். அதற்கான பல்வேறு காரண காரியங்களையும் நம்ம குறிப்பிட்டிருந்தோம். கடந்த 1 மாதத்துக்கு முன்பு கூட ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இவங்க தமிழ்நாடு, புதுச்சேரி, புதுச்சேரி, கேரளா இந்த 3 மாநிலங்கள்லையும் காங்கிரஸ் கட்சி தாவேகாவோட போறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். அதனுடைய நீட்சியாக தான் இப்போ எல்லா வலைத்தளங்கள்லையும் ஊடகங்கள்லையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் பத்திரிகைகளை கூட வந்துடுச்சு. அப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன அடுத்த நாள்ல இருந்தே காங்கிரஸ்காரங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மரியாதைக்குரிய காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான திருச்சி வேலுசாமி அவர் அதிக இடங்கள் 2 அமைச்சர் பதவி
நிச்சயம் நாம வாங்கணும், இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு பேசியிருந்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி, அவர் வந்து துணை முதலமைச்சரே நாம கேட்கணும். ஏற்கனவே ஒரு 60-62 இடங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே நாம கூட்டணியில வாங்கியிருக்கோம். அது 2011 சார். அந்த காலம் வேற, இந்த காலம் வேற சார். இல்ல, காலங்கள் மாறினாலும் இதே திராவிட முன்னேற்ற கழகம், இதே இந்திய தேசிய காங்கிரஸ் தான். 80ல 50-50 சீட்ஸ் இறங்கி போட்டாங்க. ஓகே, இல்ல சார், 2011 பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி பாஜக அது தொடர்பால நிறைய நம்ம பேசியிருக்கோம். மேல வந்து சிபிஐ விசாரணை பேச்சுவார்த்தை அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு சக்தி குறைஞ்சிருச்சு, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு பீகாருக்கு பிறகு இன்னும் சக்தி குறைஞ்சிருச்சு. அதனாலதான் ஒரு மாற்று சிந்தனைய இன்னும் வலுவாக அவங்க கொண்டு வர்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறோம். அதனால காலங்கள் மாறினாலும் கூட காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பேரும் அரசியல் கட்சிகளை காலப்போக்கில் அவங்களுடைய நிலைப்பாடு என்பது மாறி மாறி வந்திருக்கு. எதிர் நிலைப்பாடு எடுத்திருக்காங்க, ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. இப்ப இன்றைக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, 80ல ஒரு வாய்ப்பை இழந்துட்டோம். கடந்த 2001-6 அந்த குறைவான இடங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று 2006-11 காலகட்டங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் 90-91 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றது. அன்றைய தினம் இந்திய தேசிய காங்கிரசும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஆதரவு, வெளியில இருந்து ஆதரவு. அன்றைக்கு விரும்பி இருந்தால் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்தே தீர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையும் நம்ம இழந்துட்டோம். ஒரு சாமர்த்தியமான அணுகுமுறையில திரு கருணாநிதி அவர்கள் டெல்லியோட அணுகி அவங்ககிட்ட ஒரு ஒப்பந்தத்தை வாங்கி, அந்த ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு போய் தைலாபுரத்துல மருத்துவர் ராமதாஸ் ஐயாவட்டையும் சொல்லி ஒரு செட்டில்மெண்ட் பேசி முடிச்சு இறுதி வரை 5 ஆண்டுகளும் வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 2 காலகட்டங்களில் நமக்கு வாய்ப்பு வந்து அந்த வாய்ப்பை தவறி விட்டுருக்கிறோம். இந்த முறை வாய்ப்பை தவறவிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் காங்கிரசினுடைய, நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் திரு ராஜேஷ்குமார் அவர் தலைமையில ஒரு 5-6 நிர்வாகிகள் டெல்லியிலேயே போய் முகாமிட்டு டெல்லியை வலியுறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு. இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கடிதமே மத்திய தலைமைக்கு காங்கிரஸுக்கு எழுதியிருக்கிறாரு. இந்த முறை அதிக இடங்கள் ஆட்சியில் பங்கு என்பது இருக்கிறது. ஓகே சார். ஆனா பீகார் தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் வந்து தங்களுடைய தகுதிக்கு மீறி அதிக சீட்டை கேட்டாங்க. அதாவது காங்கிரஸுடைய ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. லாஸ்ட் முறை ஜெயிச்சதுக்கும் இந்த முறை ஜெயிச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப மலைக்கும் அடுவுக்குமான வித்தியாசம். இந்த தடவை வந்து 60 சீட்டு வாங்கி ஒற்றை இலக்கத்துல தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாதுன்னு திமுக நினைக்கலாம் இல்லையா? அதாவது நாங்க கொடுக்கக்கூடிய சீட்டை காங்கிரஸ் வாங்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தை காங்கிரஸுக்கு திமுக தரலாம் இல்லையா? அந்த பயமும் இருப்பதால் தான் நான் சொல்றேன், தாவேகா பக்கம் போறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு நீங்க குறிப்பிட்ட மாதிரி தான் வட மாநிலங்களில் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அது தமிழகத்திலையும் எதிரொலிக்கும் அப்படிங்கிற மாதிரியான பார்வை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருகிற பொழுது இருக்கிற இடத்த கூட குறைச்சு கொடுக்கணுங்கிற மாதிரியான அந்த மனநிலைக்கு கூட அவங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம ஆல்டர்னேட்டிவா ஒண்ணு வளரும் இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. இளைஞர்கள் ஒரு குடும்பத்துக்கு 1 ஓட்டு 2 ஓட்டு வருங்கிற மாதிரி கருத்து கணிப்பு 20%, 22%, 23% போயிட்டு இருக்கு. எத்தனை இடங்கள்ல வெற்றி எவ்வளவுங்கிறது இல்லை. காங்கிரஸோடு இணைகிற பொழுது அது வெற்றியை ஓரளவுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி. அங்க தாவேகாவுக்கு இந்த வியூக வகுப்பாளர்களாக இருக்கிறவர்கள் அவங்க தனிப்பட்ட முறையில சில சர்வேக்களை நடத்தி காங்கிரசும் தாவேகாவும் இணைந்தால் தென் மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 40-60 தொகுதிகள், இங்க ஒட்டுமொத்தமா ஒரு 20-80 தொகுதிகள்ல வெற்றி பெறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் முயற்சித்தால் நாம வந்து ஆட்சி அதிகாரத்தை பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவர்கள் தாவேகாவினர் அந்த நிர்வாகிகள் வந்து இப்போ அவங்க களப்பணியில இருக்கிற மற்ற நிர்வாகிகளுக்கு அந்த ஒரு ஊக்குவிப்பை பண்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு இது சாத்தியம்ங்கிறது நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்ப தமிழக வெற்றி கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த 2 மட்டுமே இருக்கிறதா இல்ல இன்னும் கூடுதலான கட்சிகள் இங்கே வரப்போகிறதா அப்படின்னு. அப்ப இன்னும் கூடுதலான கட்சிகள் வந்து ஒரு கூட்டணி ஆட்சிக்கு எல்லோருமே ஒப்புக்கொண்டு, உதாரணத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பிரிவு கூட வருதுன்னு வச்சுங்க, தேமுதிக வருகிறது. இப்படி வருகிற பொழுது பரவலாக 1%, 2% இருக்கிற சிறிய கட்சிகள், அமைப்புகள், சிறுபான்மை அமைப்புகள் இப்படி வருகிற பொழுது இது ஒரு வலிமையான கூட்டணியாக மாறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா? தாவேகா இதெல்லாம் ஹேஷியங்களா வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் சார். ஆனா கான்கிரீட்டா டிவிகே வந்து எந்த ஒரு முயற்சியும் செஞ்ச மாதிரி நமக்கு தெரியலையே சார். கூட்டணிக்காக தாவேகா எந்த ஒரு முயற்சிகளையும் வெளிப்படையா பண்ண மாதிரி நமக்கு தெரியலையே சார். எதை வச்சு நாம ஏஷியங்களை வச்சு பேச முடியும் தான் நான் கேட்கிறேன். அதாவது திமுக கொடுக்கிற சீட்டு எம்எல்ஏ பதவி சார்.
இதுவே விஜய் நம்பி போனா அது வெறும் சீட்டு தான், பதவி கிடையாது. அதையும் காங்கிரஸ் யோசிப்பாங்களே. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா 1989 எல்லா அரசியல் கட்சிகளும் தனித்தனியா இருந்த பொழுது மரியாதைக்குரிய மறைந்த ஜி.கே. முகுந்தன் காலத்துல தனித்து போட்டியிட்டு 26 இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. சார் அது அந்த காலம் சார். அது காலங்கள் மாறினாலும் அதை விட கூடுதலான வாக்காளர்கள் எங்களுக்கு வந்திருக்காங்க. கட்டமைப்பையும் நாங்கள் அதிகப்படுத்தி இருக்கிறோம். பல்வேறு பகுதிகளில் அதை நாங்கள் கட்டமைப்புகளை அதிகப்படுத்தியிருக்கோம். தேசிய உணர்வுள்ள குடும்பத்தினர் இன்னும் இருக்கிறாங்க. எங்களை வைத்துத்தான் திமுக அதிமுக ஆட்சி அதிகாரத்திற்கு எங்கள் தோள் மீது ஏறி சவாரி செய்துதான் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்துக்கு அவரால் வர முடியும். அப்படிலாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது திமுக அதிமுக இருப்பதன் காரணமாக தான் அவங்க தோல் மேல ஏறிதான் இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல எத்தனை பூத் ஏஜென்ட் சார் காங்கிரஸ்க்கு இருக்காங்க? ஒண்ணும் இல்ல சார், ஒண்ணுமே இல்ல. நாம வந்து விருதுநகர் தொகுதி எடுத்துக்கலாம் சார். விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பூத்துக்கள்ல வந்து காங்கிரஸ்க்கு வந்து பூத் ஏஜென்டே கிடையாது. திமுக பூத் ஏஜென்ட் தான் வந்து காங்கிரஸ்க்கு வேலை பார்த்திருக்காங்க. சிவகங்கையில மட்டும்தான் எல்லா பூத்துக்கும் வந்து இது போட்டிருக்காங்க, பேர் என்ன, பூத் ஏஜென்ட் போட்டிருக்காங்க காங்கிரஸ். மாணிக்கம் தாக்கூர் இருக்கக்கூடிய தொகுதியிலேயே திமுக ஏஜென்ட் தான் சார் வந்து காங்கிரஸ்க்கு வேலை பார்த்திருக்காங்க. அப்படின்னு சார் கட்டமைப்பு உருவாயிடுச்சு. இல்ல, நம்ம பல பதிவுகள்ல இது தொடர்பா பேசியிருக்கோம். நானே குறிப்பிட்டிருக்கிறேன். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி மரியாதைக்குரிய பண்டிதர் நேரு, திருமதி இந்திரா காந்தி, சோனியா காந்தி, ராஜீவ் காந்தி, இந்த காலகட்டங்களில் இருந்த காங்கிரஸ் வேற, இப்ப இருக்கிற காங்கிரஸ் என்பது வேறு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போது இருக்கிற இன்றைக்கு மாவட்ட மாநில தலைவர்களாக பொறுப்புகளில் இருக்கிற பலருமே இந்த நிலைப்பாடு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் தொடர்ந்து இருப்பது என்பது நமக்குரிய மரியாதை இல்லை. இப்ப பல எம்எல்ஏக்கள், பல மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலருமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்களோ அவங்க நிர்வாகிகளோ உள்ளாட்சி பிரதிநிதிகளோ காங்கிரஸுக்கு உரிய மரியாதை கொடுக்கறது இல்லை. சாதாரணமாக 4-5 எம்எல்ஏ இருக்கிற பாமக மதிமுக போன்ற எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கிற மரியாதை கூட இல்லை. எங்களுடைய பேப்பருக்கு எங்களுடைய தொகுதிக்கானது வரல அப்படிங்கிற அதிருப்தி இருக்கிறது. காங்கிரஸ் என்றால் இங்க தமிழ்நாட்டில் செல்வ பிறந்தகை மட்டுமே என்கிற பார்வை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. அவருடைய கோரிக்கைகள்லாம் ஏற்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா சட்டமன்ற காங்கிரஸ்ல இருக்கிற மிக மூத்த முக்கிய பிரமுகர் ஒருத்தரோட நான் பேசுற போது இதை வெளிப்படையாகவே சொன்னார். ஸோ இந்த நிலை தொடர்கிற பொழுது தொடர்ந்து நம்ம அவமானப்படுத்தப்படுகிறோம். இப்போ இதுதான் நமக்கு ஒரு சரியான தருணம் என்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறது. நாங்க இப்போ வந்து ஓரளவுக்கு நீங்க சொன்ன அந்த பூத் கமிட்டி கட்டமைப்பு எவ்வளவு தொகுதிகள் 117 118 தொகுதி வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ ஓவரால் தமிழ்நாடு முழுவதுமே இந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கான பணியில ஈடுபட்டிருக்கு. எந்த அளவுக்கு அது சாத்தியப்படுங்கிறது நமக்கு வேற விஷயம். இந்த தேசிய பார்வையுள்ள தேசிய உணர்வு உள்ளவர்கள் இன்னும் காங்கிரஸுக்கு ஓட்டு போடணுங்கிற அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அது ஒரு பிரிவு இருக்கு. அது தாவேகாவோட இணைகிற பொழுது நாம பேசணும்ல, திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளும் வலிமையான கட்டமைப்பு, மக்கள் பலம், வாக்கு வங்கி, நிர்வாகிகள் பலம் இருக்கு. இவர்களோடு இணைந்து பயணித்தால் மட்டுமே தேசிய கட்சி ஆனாலும் இங்க இருக்கிற மாநில கட்சிகளாலும் ஒரு 4-5 எம்பி, ஒரு 10-20 எம்எல்ஏ பெற முடியும் என்பதுதான் இதுவரையிலுமான கலை யதார்த்தம். ஆனால் புதிய சக்தியாக தாவேகா வருகிற பொழுது அவர்களை காங்கிரஸ் கட்சி நம்புகிறது. இந்த திமுக இளைஞர்கள், இங்க இருக்கிற அண்ணா திமுக இளைஞர்கள், நாம் தமிழர் இளைஞர்கள், விடுதலை சிறுத்தைகள் இளைஞர்கள், இதை தாண்டி அரசியலுக்கு வருகிற புதிய இளைஞர்களுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது. எனவே இது தொடர்பாக பல்வேறு விதமான அவங்க அந்த உள்ள தரவுகளை அவங்க சேகரித்து இது சரியா வருங்கிறது தான் டெல்லியில வலியுறுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அங்க டெல்லியில கூட இன்னும் வெளிப்படையாக தமிழகத்தில் இருக்க நீங்க கார்த்தி சிதம்பரம் ஆகட்டும், மாணிக் தாக்கூர் ஆகட்டும், கரூர் ஜோதிமணி ஆகட்டும், எல்லோருக்குமே அந்த பார்வை, அழகிரி உட்பட, முன்னாள் தலைவர் அழகிரி உட்பட அந்த மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. திமுகவில் அழுத்தம் கொடுத்து அதிக இடங்களை ஆட்சி அதிகாரத்தை பெற முடியாது என்கிற வருகிற பொழுது ஆல்டர்னேட்டிவா இன்னொரு பார்வையும் இருக்கு. 2029 நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாக தேவை என்கிற பார்வை மத்திய இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமைக்கு இருக்கும். தவேகாவோட போற போது அதுல ஏதாவது பாதிப்பு வருமா என்கிற அந்த கான்செப்ட் இருக்கு. இது தொடர்பாக பேசுறாங்க. திரு ராகுல் அவர்கள் 2 முறை சந்திச்சு பேசினதை காங்கிரஸ் தரப்புலையும் உறுதிப்படுத்துறாங்க, தவேகா தரப்புலையும் உறுதிப்படுத்துறாங்க. காங்கிரசினுடைய ஒரு முக்கிய பிரதிநிதி பனையூர்ல திரு விஜய் அவர்களை சந்தித்து பேசினார் அப்படிங்கிறதுமே தவேகா தரப்புல இருந்து உறுதிப்படுத்த பிரவீன் சக்கரவர்த்தியா. ஆமா. அப்ப இந்த நிலைப்பாடு என்பது
திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை. குறிப்பா பிரவீன் சக்கரவர்த்தி ராகுலுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரின்னு சொல்றாங்க. ராகுலினுடைய வலதுகரம் விஜயை சந்திச்சிருக்கு. அது வந்து உண்மைதான் அது. ஆமா ஆமா ஆமா. அப்ப இதனுடைய நோக்கம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எந்த அளவுக்கு இவங்களுக்கு அது வெற்றி கிடைக்க போகுது, இது வந்து மூன்றாவது அணி என்று கடந்த காலங்களில் இருந்த அந்த மாதிரி போயிருமா, அல்லது ஒரு வலிமை மிக்க இரண்டாவது அணியாக இது உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கறத நமக்கு போக போகதான் தெரியும். ஓகே சார், காங்கிரஸ் வந்து டிவிகே வச்சு மிரட்டல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க திமுகவுக்கு. திமுக இதை எப்படி சார் பாக்குது? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மற்ற நான் குறிப்பிட்ட இந்த முன்னணி பிரமுகர்களுடைய கருத்துக்களை எதிர்வினையாற்றவே இல்லை. சரி, அதெல்லாம் திமுக பார்த்துக்கிறோம், திமுக தலைமை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் கடந்து போனாங்க. இப்போ திரு செல்வ பெருந்தகை அவர்கள் மட்டுமே தான் இது வந்து கூட்டணியில எந்தவித இதுவும் இருக்காது, அவங்க கருத்துக்களை, தனிப்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க, இதனால் கூட்டணியில எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்னு. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இது தொடர்பாக பேசிய காங்கிரசினுடைய மூத்த தலைவர், அப்படி ஒரு இடையூறா இருந்தாருன்னா செல்வ பெருந்தகையை மாற்றி வேறொரு தலைவரை போட்டு கூட டிவிகே விட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அதாவது காங்கிரஸ் டிவிகே கூட்டணிக்கு செல்வ பெருந்தகையே ஒரு தடையாக இருக்கும் பட்சத்துல செல்வ பெருந்தகையே மாத்திடுவாங்கன்னு சொல்ல வரீங்க? மாத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி காங்கிரசினுடைய முக்கிய பிரமுகர் சொல்றாரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது இல்லை, நமக்கு ஹேஷியங்களாக வதந்திகளாக வருகிறது. ஒரு சில விஷயங்கள், இந்த சந்திப்புகள், அவர் பேச்சு, இதை தாண்டி வெளிநாடுல திரு ராகுலும் விஜயும் சந்திக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம பார்த்தோம். ஆமா. அப்ப இது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக இடங்களையும் ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு தராது என்கிற முடிவை உறுதியாக எடுத்து அறிவிக்கும் பட்சத்தில் ஒரு மாற்று ஏற்பாடாக, அதாவது ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிற அளவுக்கு காங்கிரஸுக்கு என்ன பலம் சார் இருக்கு? பிஜேபியாவது தனியாக நிரூபிச்சிட்டாங்க சார். பிஜேபி தங்களுடைய தலைமையில ஒரு கூட்டணியை கட்டமைச்சு ஒரு 18% ஓட்டை வாங்கி காமிச்சிட்டாங்க சார் அண்ணாமலை தலைமையில. அப்படி காங்கிரஸ் என்ன சார் பண்ணியிருக்காங்க? நீங்க வந்து 89 தான் சார் நம்மளால சொல்ல முடியும், 36 தான் சார் நம்மளால சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பிறகு வந்து திமுக அதிமுக என்று மாறி மாறி சவாரி அரசியல் செஞ்சுதான் இன்னைக்கு காங்கிரஸ் வந்து சட்டமன்றத்தில் இடம் பிடிச்சிருக்காங்க. மாறி மாறி கூட்டணி வச்ச கட்சிக்கு எப்படி சார் வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்பாங்க? இது எப்படி சார் இதை எப்படி திமுக தலைமை பார்க்கும்? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் தங்களோடு இருக்கிற எந்த கட்சியையும் வெளியில அனுப்புற மாதிரி இல்லை. அவர்களாக பிரிந்து சென்றால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா அவங்க ஏதாவது ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. சரிங்க சார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் என்னன்னா, ஒரு வாய்ப்பு, நமக்கு இதுதான் சரியான வாய்ப்பு. கடந்த தேர்தல் மாதிரி பாஜக என்கிற பூச்சாண்டியை, பாசிச பாஜக வந்துடும் பூச்சாண்டி காட்டி மிக குறைவான இடங்களை எல்லோருக்கும் கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த முறை காங்கிரஸையும் தாண்டி கம்யூனிஸ்ட், பிசிக, மதிமுக இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுமே இரட்டை இலக்கம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லோருமே ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கூடுதல் அழுத்தமாக காங்கிரஸ் கட்சியும் கொடுக்குறாங்க. அப்ப இந்த அழுத்தத்தை உணர்ந்து கூடுதல் இடங்களை ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகமோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற கான்செப்டுக்கு வரவே மாட்டாங்க. அப்ப இது டெல்லியோடு திரு ஸ்டாலின் அவர்கள், ராகுல் அவர்கள், அங்க இருக்கிற கார்கே, சோனியா காந்தியோட பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா இங்க ஆஃப் ஆயிடுவாங்க, எல்லாருமே ஆஃப் ஆயிடுவாங்க. இவர்களுடைய விருப்பம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் பயணிக்கிற மாநில மாவட்ட நிர்வாகிகள், பல மாவட்ட தலைவர்கள் எழுத்துப்பூர்வமாகவே கொடுத்திருக்காங்க, தீர்மானங்களே போட்டிருக்காங்க. சோ காலங்காலமாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி டெல்லியில ஒரு முடிவு எடுத்துட்டா அதை அமல்படுத்துறது தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியா இருக்கும். அது யார் காலத்துல இருந்தாலும் சரி. தலைவர் காமராஜர் காலத்தை தாண்டி மற்ற காலங்கள்ல பூரா டெல்லியினுடைய முடிவுக்கு தகுந்த மாதிரி தான் இங்க தலைமை பொறுப்பு மாற்றுறது, அரசியல் ரீதியாக கூட்டணிகளின் முடிவுகள்லாம் எடுக்கிறது. இப்ப இந்த முறை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதுதான் அவங்க நிலைப்பாடாக இருந்தது. பல்வேறு மாநிலங்கள்ல அதுவே ஒரு பின்னடைவை, சரிவை, தோல்வியை காங்கிரஸுக்கு கொடுத்திருக்கு. மாநில காங்கிரஸ் காரிய கமிட்டியினுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய அந்த உள்ளூர் பிரச்சனைகளை தெரிந்த அவர்களின் முடிவுக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்கிற மனப்பான்மை இந்திய தேசிய காங்கிரஸ் கமிட்டியின் மத்திய தலைமைக்கு இருக்குமே என்றால் அவங்க இந்த முடிவு, இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தக்கவாறு முடிவெடுப்பாங்க. நாம சொன்ன மாதிரி பெரும்பாலான மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் இருக்கிற மண்டல இவங்கள்ல பெரும்பான்மையோர் தாவேகா அப்படிங்கிற கான்செப்டுக்கு போயிருக்காங்க. அப்ப தேசிய தலைமையில இருக்கிற திரு ராகுல் அவர்களும் திருமதி பிரியங்கா காந்தி அவர்களும் கூட விஜயின் தாவேகா பக்கம் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குங்கிறது நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது. சோ அந்த தரப்புல பாக்குற பொழுது அப்படிப்பட்ட உரிமை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி எடுக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு சார்.
பீகாரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து 61 சீட் வாங்கினாங்க சார். 5 இடங்கள்லயோ 6 இடங்கள்லயோ தான் ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்ட்ரைக் ரேட். அதாவது தங்களுடைய தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு சீட் வாங்கிட்டாங்க. மிகப்பெரிய வந்து இந்தியா கூட்டணிக்கு தோல்விக்கு காரணமா இருந்ததே வந்து காங்கிரஸ் தான். சரி, அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாதுன்னு திமுக நினைக்கும் இல்லையா? நிச்சயமா. 1980 நான் சொன்ன அந்த 50-50 சீட் ஷேரிங் போட்டு இதே மாதிரி தான் நடந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்றால் அவங்க ஆட்சி அதிகாரத்திற்கு முதலமைச்சர் பொறுப்புக்கு வரட்டும். காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்றால் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று முக்கிய இலாக்காக்களை 2 பேருமே வேலை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்தது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முதலமைச்சர் வேட்பாளராக திரு கருணாநிதி அவர்களை அறிவித்தால்தான் வெற்றி சாத்தியம் அப்படின்னு டெல்லியில் போய் ஒரு அழுத்தம் கொடுத்து திருமதி இந்திரா காந்தி அறிவிச்சிட்டாங்க. ஓகே, கூட்டணி ஆட்சி தான் காங்கிரஸ் திமுக, முதலமைச்சர் வேட்பாளராக அப்படின்னு அறிவிச்சதுக்கு பிறகு அதிக இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகமும், திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெறக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சி உள்ளடி வேலைகள், இது 2 தரப்புமே அப்போ பரஸ்பரம் குற்றச்சாட்டி இருக்கிறாங்க. ஸோ அதனுடைய விளைவு இன்னொரு கூடுதல் காரணம் என்னன்னா 77-80 புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி மிகச்சிறந்த நல்லாட்சி. ஓகே, எந்தவித புகாரோ குற்றச்சாட்டுக்கோ ஆளாகாத ஒரு டிஸ்மிஸ் வேற பண்ணிட்டாங்க ஆட்சியை. அப்ப அவரை ஆட்சியிலிருந்து அகற்றி இந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியை காரணம் காட்டி மக்கள் நம்பிக்கை இழந்தாருன்னு ஆட்சியை அகற்றியதனுடைய விளைவு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நான் என்ன தவறு செய்தேன், இதுதான் அவருடைய ஒற்றை பிரச்சாரமாக அந்த ஒற்றை இலக்கை நோக்கி போனாரு. அதுவும் ஒரு கூடுதல் காரணமாக இவங்க உள்ளடி வேலைகள் பார்த்து தோல்வியை தழுவியது. மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று மக்களும் வாக்காளர்களும் விரும்பியதன் காரணமாகவும் அந்த வெற்றி என்பது அவர்களுக்கு சாத்தியப்படவில்லை. ஓகே, அப்ப இந்த நிலைப்பாட்டில் காங்கிரஸ் கட்சி 1967 நம்ம ஆட்சியை இழந்தோம், மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாமல் தொடர்ந்து திராவிட கட்சிகளே இருக்கிறது, நமக்கு கிடைத்த 2 வாய்ப்புகளும் தவறிவிட்டது, எனவே இந்த முறை அதை நாம பெறணும் அப்படிங்கிற உணர்வு இங்க தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு இருக்கிறது. அப்ப அந்த மாநிலத்தின் நிர்வாகிகள் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் மனநிலைக்கு தக்கவாறு டெல்லி தலைமை முடிவெடுக்க வேண்டும் என்று கருதினால் தாவேக பக்கம் போகும். ஆனால் அவர்கள் நீங்க சொன்னது மாதிரி வெற்றி முக்கியம், இதை விடவும் 18 எம்எல்ஏ என்னவோ இருக்காங்க, இதை விடவும் கூடுதல் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும். இதனுடைய நீட்சியாக 2029 நாம நாடாளுமன்றத்திலையும் இன்னைக்கு ஒரு 8-9 எம்பிக்கள் இருக்காங்க. அப்ப அதை கொஞ்சம் இரட்டை இலக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும், இதற்கு திராவிட முன்னேற்ற கழகமே சரியாக இருக்கும் என்று கருதினால் திமுக கொடுக்கிற அந்த இடங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த நிலைப்பாட்டுக்கு திமுக ஆதரவு தான் போகணும் என்கிற முடிவை மத்திய தேசிய தலைமை காங்கிரஸ் தலைமை அறிவிக்குமே என்றால் இவர்களுடைய கனவு ஆசை எல்லாமே காலி ஆகி. ஓகே சார், எனக்கு ஏன்னா இன்னொரு கேள்வி இருக்கு சார். இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்துல வந்து காங்கிரஸுக்கு 99 எம்பிக்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டில் ஒரு 40 எம்பிக்கள் இருக்காங்க. ராகுல் பேச ஆரம்பிச்சாருன்னா தமிழ்நாடு எம்பிக்கள் ராகுலுக்கு வந்து ஒரு பக்கபலமா இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு யானை பலத்தோட வந்து தமிழ்நாடு எம்பிக்கள் வந்து ராகுல் காந்திக்கு நாடாளுமன்றத்தில் இருக்காங்க. ஸோ நேஷனல் ஆஸ்பிரண்ட்டுக்காக ஸ்டேட் ஆஸ்பிரண்ட்டை வந்து காங்கிரஸ் விடுவாங்களா சார்? ஏன்னா அந்த அளவுக்கு பலமா இருக்காங்க, லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியா இருக்காங்க. தேசிய அரசியல் முக்கியம் தானே, அதுக்காக வந்து மாநில அரசியல்ல வந்து கையை சுட்டுக்குவாங்களா காங்கிரஸுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? இல்லை, நிச்சயமாக தேசிய அளவிலாக காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி பாதையில் போகணும் அப்படிங்கிற போது எல்லா மாநிலங்களிலிருந்து கணிசமான எம்பிக்கள் வந்தாதான் சரியா இருக்கும். ஓகே, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே அணி சேர்ந்திருக்கிற கூட்டணி கட்சிகள் திரு ராகுல் அவர்களுக்கு பக்கபலமாக துணையாக இருக்கிறார்கள், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்ப இதனுடைய நீட்சியாக 2029 மிக அதிக இடங்கள்ல நாடாளுமன்றத்தில் மிக அதிக இடங்களை பெற வேண்டும் என்பதுதான் ஒரு தேசிய கட்சியினுடைய பார்வையாக இருக்கும். ஒரு எம்பி சீட்டை கூட நம்ம விடக்கூடாது அப்படின்னு அந்த மத்திய தலைமை அப்படி ஒரு முடிவை எடுக்கிற பொழுது நிச்சயமா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அந்த செல்வ பெருந்தகை தவிர்த்த மற்றவர்களுடைய அந்த ஆசை எண்ணம் கனவு என்பது நிர்மூலமாகிவிடும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே இப்போது நடைபெறுகிற ராகுல் திரு விஜய் அவர்கள் சந்திப்பு என்பதும் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா இந்த 3 மாநிலங்களில் தாவேகாவோட போற போது இந்த 3 மாநிலங்களிலும் கேரளாவில் ஆட்சி அதிகாரத்திற்கு காங்கிரஸ் வர வாய்ப்பு இருக்கிறது.
புதுச்சேரியில் காங்கிரஸ் டிவிக்கு கூட்டணி ஆட்சி, அங்கேயும் கூட்டணி ஆட்சி, அதனுடைய நீட்சியாக தமிழகத்திலும் நாம் அமைத்து விடுவோம் என்று கருதுகிற காங்கிரஸ் கமிட்டியினுடைய இந்த நிர்வாகிகள் இவர்களுடைய பேச்சு, இவர்களுடைய எண்ணம் அங்க எடுபடுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய எனக்கு இன்னொரு கேள்வி சார். கேரளால கூட வந்து 2 டென்யூரா வந்து பினராயி ஆட்சி இருக்கு. இப்போ பினராயி ஆட்சிக்கு எதிராக பல்வேறு அதிருப்திகள் வந்து மக்கள் மத்தியில் எழுந்துகிட்டே இருக்கு. இந்த சபரிமலை தங்க கவசம் விவகாரத்தில் ஆரம்பிச்சு பல்வேறு இஷ்யூல வந்து பினராயி அவருடைய பேர் வந்து ரொம்ப டேமேஜா இருக்கு. கேரளாவில் காங்கிரஸுக்கு கட்டமைப்பு பலம் இருக்கு. அதை நம்பியே வந்து காங்கிரஸால வந்து கேரளால ஜெயிக்க முடியும். விஜய் வாய்ஸ் கொடுத்தா நம்ம கேரளால ஈஸியா ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறாங்களா சார்? எனக்கு புரியல சார். காங்கிரஸ்ல கேரளாவுக்கு கட்டமைப்பு இருக்கு. விஜய் வாய்ஸ் கொடுத்தா கேரளால ஜெயிச்சிருவோம்னு ஏன் சார் நம்புறாங்க? காங்கிரஸ்க்கு வந்து தங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதாவது விஜயை நம்பிதான் நம்ம வந்து கேரளால ஆட்சியை பிடிக்கிறவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து காங்கிரஸ் இருக்காங்களா என்ன? இல்ல, எல்லா மாநிலங்களிலுமே காங்கிரஸ் பலகீனமான நிலையில தான் இருக்கு. வெற்றி பெற்ற ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கான வலிமை இல்லை. சரி சரி. அப்ப தங்களுக்கு ஆதரவாக 2% 5% வாக்குகள் கிடைக்குமே என்றால் நாம வெற்றி சாத்தியம் என்கிற பார்வைதான். நீங்க நம்ம குறிப்பிட்டோம்ல, பீகார்ல ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, சரிவு. வட மாநிலங்கள்ல ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்தியாவுமே பண்டித நேரு, பிரதமர் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி பீரியட்ல இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா சரிந்து இன்றைக்கு பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி அடையாளம் தெரியாத ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ வாய்ப்பு இருக்கிற பகுதிகளிலாவது, புதுச்சேரி கேரளாவில் வாய்ப்புள்ள பகுதிகளிலாவது இவருக்கான அந்த வாக்கு வங்கி, நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கினாலும் அவருக்கு கிடைக்கிற தகவல்களின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 18, 20, 23% வரைக்குமே கருத்து கணிப்புகள் போட்டுக்கிட்டு. ஆமா, ஆதவர்ஜுனாவே 26ங்கிறாரு. ஆமா ஆமா. அதனால இது எந்த அளவுக்கு நமக்கு சாத்தியம்னு தெரியல. ஸோ இதை நம்பி காங்கிரஸ் கட்சி கேரளாவிலையும் ஓரளவுக்கு கணிசமா இருக்கிறது, புதுச்சேரியிலையும் இருக்கிறது. எனவே இந்த 3 மாநிலங்கள்லையும் காங்கிரஸுக்கான அதிகமாக இடங்கள், ஒருவேளை நம்ம வெற்றி பெற்றோம்னா ஆட்சி அதிகாரத்துக்கு கேரளா, புதுச்சேரி, இங்க ஒரு கூட்டணி ஆட்சி, அங்கேயும் கூட்டணி ஆட்சி தான் வரும் தாவேக்காவுக்கு. நம்ம இது வந்து நம்ம இன்னுமே ஒரு பெரிய அளவுல உறுதிப்பாடான நிலையில் இல்லை. அவரே சொன்ன மாதிரி, திரு நடிகர் விஜய் அவர்களே சொன்ன மாதிரி ஜனவரியில தான் தெரியும். தமிழ்நாடு அரசியல்ல தாவேக்கா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கும் என்பதுதான் நிதர்சனம். அப்படி ஒரு நிலைப்பாட்டை தாவேக்கா காங்கிரஸோடு வருகிற பொழுது, காங்கிரஸோடு யாரெல்லாம் இங்கே வருவாங்க, இந்த நிலை எனக்கு நீங்க எழுப்பின கேள்வி நியாயமானது. ஏன்னா ஒரு இந்திய தேசிய காங்கிரஸ் 100 ஆண்டை கடந்த காங்கிரஸ் கட்சி டெல்லியில எதிர்கட்சி அந்தஸ்தே இழந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா 90-99 இடங்களுக்கு ஜெயிச்சிருக்காங்க, வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் பல்வேறு மாநிலங்களில் சட்டமன்ற உறுப்பினர்களை, மேலவை உறுப்பினர்கள்லாம் இழந்து பலகீனமான நிலையில் இருக்கிறாங்க. அவர்களுடைய பார்வை தேசிய கட்சி, தேசிய அளவில் நாடாளுமன்றமே நமக்கு முக்கியம், மற்ற மாநிலங்களை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றால், நீங்கள் சொன்ன மாதிரி நிச்சயமா திமுக எவ்வளவு இடங்கள் கொடுத்தாலும் நீங்க அவங்களோட பயணிக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற குரலை எழுப்பக்கூடாது என்று தேசிய தலைமை ராகுலோ, சோனியா காந்தியோ, கார்கேவோ ஒரு உறுதிப்பாடான ஒரு அறிக்கையை, நிலைப்பாட்டை கொடுத்தார். அப்போ நிச்சயமா தாவேக்கா காங்கிரஸ் அணி என்பது அமைவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட நிலையை எடுக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கிற நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள், இங்க இருக்கிற தொண்டர்களுடைய அந்த எண்ணமும் உணர்வும் வழக்கம் போல மத்திய தலைமையால் புறக்கணிக்கப்படுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜயை தவிர்க்க முடியாது. விஜயை யூஸ் பண்ணி நாம எப்படியாவது அதிகாரத்துக்கு வந்துட மாட்டோமாங்கிற காங்கிரஸ் ஆசை பலிக்குமா பலிக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து ஜனவரியில விடை தெரிஞ்சிடும். காங்கிரஸ் டிவிக்கு கூட்டணி அமைவாங்கிற தலைப்பின் கீழே பல்வேறு விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையா பேசிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.